السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. ما يهده الله فلا مضل له ومن فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அந்த ஏழையின் சாந்தி சமாதானம் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபித்தோர்கள் தாபிகள் தபோ தாபிகள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரும் உண்டாவதாக உங்கள் அனைவரும் உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாஹ்வை போற்றிக் கொள்வதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேலக்காவிரி கிளை நடத்தும் திருமணி கூட்டத்தில் மரணத்திற்கு முன் சிந்தியுங்கள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்புடைய நோக்கம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, இது ஒரு அற்புதமான ஒரு தலைப்பாக கருதப்படுகிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் இந்த உலகத்தில் எதற்காக நாம் வாழ்கிறோம், எதற்காக நாம் மரணிக்க போகிறோம் என்பதை கூட அறியாமல் நிறைய மக்கள் வாழ்கிறார்கள். கோடிக்கணக்கான மக்களில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையில நாம் அல்லாஹ் நமக்கு நம்முடைய திருக்குர்ஆன் சொன்ன விஷயங்களை நாம் அதை செயல்படுத்தி இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையில வாழ்ந்து மரணிக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் முக்கியமானது. ஏன் என்ன காரணம்? இந்த ரெண்டு விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்து மரணிப்பது. ஏனென்றால் மறுமை நாளில் அல்லாஹ் நரகத்தில் சில முகங்களை என்ன செய்வான், போட்டு புரட்டி எடுப்பான். அப்படி புரட்டி எடுக்கும் போது எக்கோலி ஆலை தரணும் அத்தான சொல்லா அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுத்த கூடாதா என்று யாரு அந்த நரகத்தில் நரகவாசிகள் கூறுவதாக அல்லாஹ் திருமலையில பேசுகிறார். அப்படி திருமலையில அந்த நரகவாசிகள் பேசுவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, நம்ம அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டிருக்கிறோமே, இன்னைக்கு நம்ம கைசேதம் மாட்டிக்கிட்டோம், நரகத்துல மாட்டிக்கிட்டோம் என்பதை சம்பந்தமாக அந்த வசனம் பேசப்படுகிறது. ஒவ்வொரு அறிவுள்ள ஆண்களும் பெண்களும் குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்ம சிந்திக்கணும். இந்த உலகம், இந்த வானங்களை பூமியை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் படைத்த நோக்கம் நமக்கு தெரிகிறது. படைத்த நோக்கம் எதற்கென்று நமக்கு தெரிய பொழுது அது இறைவனை வணங்குவதற்காகத்தான் நம்மளையும் ஜின்னத்தையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்பது அல்லாஹ் திருமறையில பேசுகிறான். அப்ப அல்லாஹ்வை தான் நாம் வணங்க வந்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியுது. அதோடு அல்லாஹ் திருமறையில சூரத்தில் முழுக்கல பேசுகிறான், அல்லது ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த வாழ்வும் இந்த மரணமும் எதற்கு தம்மை ஏற்படுத்தியிருக்கிறோம், உங்களில் அழகிய நற்செயல் புரியக்கூடியது யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான். அழகிய நற்செயல் புரியக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் ஏற்படுத்துகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு வாழ்க்கை, ஒரு மரணம். இந்த மரணம் வருவதற்கு முன்னாடி, இந்த மரணம் வருவதற்கு முன்னாடி நாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எப்பொழுது நீங்க பெண்கள் அதிகமா இருக்கீங்க, ஆண்கள் கூட்டம் கம்மியாக இருக்கிறது. ஆண்களும் நிறைய வரணும். ஆனா அது ஒரு பேச முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஆண்களும் பெண்களும் இருக்கக்கூடிய நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மளை படைத்திருக்கிறான். எதற்காக படைத்திருக்கிறான் என்பதையும் அல்லாஹ் தெளிவாக்கி விட்டான். அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கின்றன என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இந்த வாழ்க்கையும் மரணத்தையும் உங்களை யார் நற்செயல் புரியக்கூடிய என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இரண்டு விஷயங்களும் நமக்கு ஒரு செய்தியாக தெரிகிறது, வலுவான செய்தியாக தெரிகிறது. அப்ப இதை நாம் கவனம் எடுத்து என்ன செய்யணும், ஆஹா படைச்ச நோக்கம் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம என்ன செய்யணும்,
நம்முடைய மரணம் எப்போது நிகழ்ந்து விட்டால், அது நடந்து விட்டால் நாம் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் மாட்டிக்கொள்வோமே. நாம் இந்த உலகத்தில் என்ன நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோம், என்ன செயலை செய்திருக்கிறோம் என்பதை கவனமாக என்ன செய்யணும், அதை நம்ம ஊழியப்படுத்தணும். இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொல்றாங்க. என்ன தன்னுடைய பிள்ளைகளுக்காக சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய செய்தியில தெரியுமில்ல, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி யாரு தன்னுடைய பிள்ளைகள் சொல்றாங்க, உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாகவே மரணிக்கணும். என்னது முஸ்லீமாக நீங்க மரணிக்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபி சொன்னார்கள் தன்னுடைய பிள்ளைகள். யாருக்கு? இஸ்மாயில் சொன்னாங்க, யாக்கூப் சொன்னாங்க. அப்ப இந்த செய்தி என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னா, அதோட யாக்கூப் நபியும் தன்னுடைய பிள்ளைகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து, நான் மரணித்த பிறகு நீங்கள் யாரை வணங்குவீங்க அப்படின்னு பிள்ளைகளை பார்த்து கேட்கும் பொழுது அந்த பிள்ளைகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உங்களுடைய தந்தையும். யாருடைய தந்தை? யாருடைய தந்தை? யாருடைய தந்தை? யாக்கூப் நபி இருக்கிறார்ல, அவங்களுடைய தந்தை. அப்ப அவங்களுக்கு தந்தையோட தந்தை யாரு? இப்ராஹிம் நபி. இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூபும் உங்களுடைய தந்தையும் அவருடைய தந்தையாக இப்ராஹிம் நபி யாரை வணங்கினாங்களோ அவரைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவருக்கு யாரு அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம் என்று யாரு சொன்னா? யாக்கூப் நபியுடைய பிள்ளைங்க சொன்னாங்க. அப்ப யாக்கூப் நபி தன்னுடைய பிள்ளைங்களுக்கு மரண தருவாயில இந்த செய்தியை கேட்கிறாங்க. ஏன் கேட்டாங்க? என்ன காரணம்? இதை பற்றி என்ன மறந்து கொள்ள வேண்டிய அவசியம்? மரண தருவாயில் மரணத்திற்கு முன்னாடி இந்த செய்தியை கேட்பதற்கான நோக்கம் என்ன என்பதை பார்த்தீங்கன்னா, ஏனால் மரணத்துக்கு முன்னாடி எந்த சூழலையும் சரி அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. என்னுடைய மகன்கள் இருக்கிறாங்க, என்னுடைய மகள்கள் இருக்கிறாங்க, என் மனைவி இருக்கிறார். அப்ப என்னுடைய பிள்ளைங்களையும் என் மனைவியையும் நான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்ப நான் மரணிப்பதற்கு முன்னாடி என்னுடைய பிள்ளைங்களையும் தயார்படுத்தணும், என்னுடைய மனைவியை தயார்படுத்தணும். எதற்காக? சொர்க்கத்திற்காக தயார்படுத்தணும். அதான் அல்லாஹ் சொல்லுடைய திருமையில் கூறும் பொழுது, ஐயுஹல்லதீன ஆமனு அன்ஃபுஸிக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஐயுஹல்லதீன ஆமனு இறை நம்பிக்கையாளர்களே அன்ஃபுஸிக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன காரணம்? என்ன செய்தி? அப்ப நான் மரணிக்கிறதுக்கு முன்னாடி, நான் இறப்பதற்கு முன்னாடி நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். காரணத்தை சேர்த்து சொல்றான். என்ன காரணம்? நரகத்தின் எரிபொருள் என்ன தெரியுமில்ல? மனிதனா இருக்கக்கூடிய நம்ம தான், கற்கள் மனிதன் தான் அப்படி சொல்றான். அப்ப நம்மை பார்த்து சொல்கிறான், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி பாதுகாத்துக் கொள்ளனா நீங்களும் உங்களுடைய குழந்தைகள், நம்முடைய மனைவிமார்களும் உங்கள் குடும்பத்தார்கள் எல்லாமே நரகத்திற்கு விரதராக ஆகிவிடுவீங்க. அதான் கான்செப்ட், அதான் செய்தி. அப்ப இதுல நம்ம என்ன கவனம் எடுக்கிறோம்? கவனம் எடுக்க வேண்டிய செய்தி இதுதான். இந்த மரணத்திற்கு முன்னாடி நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி இதுதான். அன்பிமிக்க சகோதர சகோதரிகளே, நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. சகோதரிகளே, நம்முடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. நம்முடைய மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்முடைய கணவர் இறந்து போயிட்டாரு. ஒரு 20 வருஷம் நீங்க வாழ்றீங்க, 25 வருஷம் வாழ்றீங்க. அப்படி வாழக்கூடிய அன்பும் ஒரு அரவணைப்பும் ஒரு பரஸ்பரம் ஒரு காதல் நேசம் கொண்ட தன்னுடைய கணவர் இறந்து விட்டார். அப்படி இறக்கும் பொழுது எவ்வளவு துக்கமாக இருக்கும், எவ்வளவு கவலையாக இருக்கும். ஆஹா, நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம வீட்டுக்காரங்க போயிட்டாங்களே, நம்முடைய கணவர் போயிட்டாங்களே, எவ்வளவு அழுகுங்க, எவ்வளவு நாளும் அழுகுங்க. மார்க்கத்தை 3 நாள் தான், ஆனால் 3 நாள் முடிவு பெறுமான முடியாது. ஆனால் நீங்கள் அழுது கொண்டே இருப்பீர்கள், தன்னை கணவன் நினைத்து அழுது கொண்டே இருப்பீர்கள். அது மாதிரி ஒரு மகன் இருக்கிறாங்க, ஒரு மகன் இருக்கிறாங்க, அவங்களுடைய தாய் இறந்துட்டாங்க. அப்ப நான் என்ன செய்ய, எங்க அம்மா இறந்துட்டா, எங்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க. ஒரே கவலைகளுக்கும் எங்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க, எங்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க. இது எப்படிதான் வளர்த்தாங்க, எப்படிதான் பாதுகாத்தாங்க, இது எப்படிதான் கவனிச்சுட்டாங்க, எப்படி சீராட்டி பாராட்டி நீ வளர்த்தாக நீ தாய். அப்ப அந்த தாய் மரணித்து விட்டார் என்ற கவலை எனக்கு எப்படி இருக்கும்? அப்படி நீ அத்தா இறந்துட்டாரு, தம்பி இறந்துட்டாரு, அதுல உங்களுடைய தாய் தந்தை இறந்துட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் கொடுங்க. ஆஹா, நம்மளை விட்டு போயிட்டாங்களே, இறந்துட்டாங்களே, இப்படிங்கிற சோகங்கள் தான் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்முடைய மகன்களோ மகளோ இறந்து விட்டார், நம்முடைய குழந்தைக்கு மொத்தம் போச்சுன்னா ரொம்ப கதறுவீங்க, ரொம்ப பதறுவீங்க.
ஒரு தந்தை கதறுவார், ஒரு தாய் கதறுவாங்க, எப்படி போச்சு, ஒரு எப்படி எப்படி ஆக்சிடென்ட்ல பார்த்தா போச்சு, எப்படி ஆத்திரம் மூழ்கி பார்த்தா போச்சு, எப்படி இந்த நோயால் பாதிக்கப்பட்டு பார்த்தா போச்சு, ஒரு 6 மாசம் உள்ளதான், அது 1 வருஷம் உள்ளதான், அது நல்ல வாலிபமான வயசு 17 வயசு பையன் தான் மொத்தா போயிட்டானே என்ற கவலை எப்படி வரும்? அவ்வளவு கவலைகள் படுவீங்க. ஆஹா, என் பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டாங்களே கவலைகள் தான். இப்ப நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே இது எல்லாமே இந்த உலகத்தோடு தொடர்புடையது. இந்த உலகத்தோடு தொடர்புடையது என்னது? அன்பு, நேசம், காதல், பாசம். ஏன் இந்த உலகத்துல மனைவி மக்கள் குடும்ப சொந்த பந்தம் எல்லாம் நம்மை விரிச்சு பிரிஞ்சுட்டாங்க அந்த கவலை தான். ஆனால் அந்த கவலை விட எந்த கவலை நம்ம இருக்கணும்? எந்த கவலை இருக்கணும்? எந்த கவலை தெரியுமில்ல? அப்ப நம்முடைய கணவர் இறக்கார் என்றால், கணவர் இறக்கார் என்றால் என்னுடைய கணவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிறாரா, இறந்து போனாரா, அந்த கவலை வேணும். அல்லாஹ் என்னுடைய கணவரை கொண்டு போய் உள்ள அடக்கம் செய்த பிறகு என்னுடைய கணவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாரா? உன்னை படைத்தவன் யார், உன்னுடைய இறைவன் யார் என்று கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிறாரா? உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்க அதுக்கு பதில் சொல்கிறாரா? உன்னுடைய நபியை பற்றி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்கிறாரா என்ற கவலை வேணும். எனவே அந்த கவலை வேணும். அப்ப அந்த நரகத்துல, அந்த கவலையில, அந்த கவலைக்குரிய அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தால் அதனை வேதனை இருக்குல்ல, அந்த வேதனை அடையக்கூடிய மக்களாக ஒரு தாயோ, ஒரு தந்தையோ, ஒரு கணவரோ, ஒரு பிள்ளையோ இருந்தால் எவ்வளவு கவலையாக இருக்குமா? இப்படி இருக்கக்கூடாது என்ற கவலையில் தான் அழுக வேண்டும். நம்ம அதுக்காக அழுகிறோம், நம்ம அதுக்காக அழுகிறோம் இல்லையே. நம்முடைய இது எல்லாமே இந்த உலகத்தோடு லிங்க் உள்ளது, இந்த உலகத்தோடு பிணைப்பாக உள்ளது. கவலையாக பிரிஞ்சுதான் கணவர், பிள்ளைங்க மொத்தா போயிடுச்சு, தாய் மொத்தா போயிட்டாங்க, தந்தை மொத்தா போயிட்டாங்க, மனைவி மொத்தா போயிட்டாங்க, அப்படிங்கிற கவலை மாத்திரம் தான் இருக்குது. ஆனால் நபிமாருடைய கவலை எப்படி இருந்துச்சு? இப்ராஹிம் நபி பாருங்க, யாக்கூப் நபி பாருங்க, மரண தருவாயில. அப்ப மரண தருவாயில அவங்களுடைய கவலைகள் என்ன இருந்துச்சு? அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? அவங்களுடைய சிந்தனை எல்லாமே என்ன கவலைகள்? ஆஹா, இல்ல இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பற்றி தான் அதிகமாக கவலைப்பட்டார்கள், நம்மளை பற்றி தான் அதிகமாக சிந்தித்தார்கள். சிந்திச்சு இறக்கும் தருவாய்க்கு முன்னாடி முதற்கொண்டு, இறக்கும் தருவாய்க்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அவ்வளவு கவலைகள், அவ்வளவு சிந்தனை இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புமிக்க சகோதர சகோதரி, இப்ப என்ன செய்யுதுன்னா, நாம் மரணத்திற்கு முன்னாடி சிந்திக்க வேண்டிய காரியங்களை அப்படியே ஒண்ணு சொல்றோம். தயவு செய்து மனசுல முதலாவது செய்யும். என்ன முதலாவது செய்தி? நான் இந்த உலகத்துல வாழணும். நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது, மரணிக்கும் பொழுது ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மூமினாக, ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மூமினாக, அல்லாஹ்வுக்கு இணைக்காத ஒரு அடியானாக மரணிக்க போகிறேனா, அதை பற்றி சிந்தனை. நான் அல்லாஹ்வுக்கு எந்த சூழ்நிலையுமே ஒரு போதும் இணைவித்து விடக்கூடாது. என்ன காரணம்? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யார் அல்லாஹ்வுக்கு இணைவித்து விட்டாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். அப்ப அல்லாஹ் யார் இணைவித்து விட்டாரோ அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். நம்முடைய சிந்தனை என்ன? நான் மரணிப்பதற்கு முன்னாடி நான் அல்லாஹ்வுக்கு இணைவித்து விடக்கூடாது. அந்த கான்செப்ட்ல மெயின்ல இருக்கும், சிந்தனையிலே இருக்கும். என்ன விஷயம்? நான் எங்கேயாச்சும் போய் தர்கால கையேந்திட்டனா, அல்லது தட்டு தகு தாயத்து போட்டனா, மௌனது ஓதிட்டனா, மார்க்கத்துல இல்லாத இறைப்புகளை செஞ்சிட்டனா அப்படிங்கிற சிந்தனை கவலை இருக்கும். என்னது? நான் ஏற்கனவே செஞ்சிருந்தனா, செஞ்சிருந்தா நான் எல்லா தௌபா செஞ்சிட்டனா, இந்த என்னை மன்னித்து போய் அப்படிங்கிற அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம், அல்லது அல்லாஹ் ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி அப்படிங்கிற பெரிய பாவ மன்னிப்பு. சவுண்ட் என்னப்பா இப்ப ஒரே சவுண்டா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அப்படி நான் என்ன செஞ்சேன்? அல்லாஹ்விடத்துல செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அல்லாஹ்விடத்துல அழுது அழுது பாவ மன்னிப்பு கேட்டேனா, ஒரு இனவைப்பு காரியம் செஞ்சிருக்கிறேன், பெரிய இனவைப்பு, ஆரம்பத்துல தெரியல, நம்ம இன்னும் பெரிய தப்பு செஞ்சுட்டேன். அப்ப நான் மரணிப்பதற்கு முன்னாடி நான் ஒரு அடியானாக, ஒரு தௌஹீத்வாதியாக, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஏகத்துவ கொள்கையில முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு
நான் மரணிக்கும் போது என்ற அந்த கலிமா ஷஹாதத் சாட்சி பாடக்கூடிய ஒரு அடியாராக மரணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு. நான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய தூதர் வழிகாட்டி தந்த முறையில நான் மரணிக்க போகிறேனா? என் மரணம் அப்படி இருக்குமா? அல்லாவுடைய தூதர் கட்டுப்பட்டவனாக மரணிப்பனா என்ற அந்த சிந்தனை நமக்கு வேணும். எந்த சிந்தனை? நான் ஒரு நல்ல அடியானாக இருந்து அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்ட அடியானாக நான் மரணிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலே சென்று கொண்டிருக்க வேண்டும். சகோதரர்களே, இந்த உலகத்தில் ஆசைகள் இருக்கிறதா? உலகத்தில் ஆசை நிறைய வரும். ஒவ்வொரு நாளும் ஆசை வருங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு பொருளை பார்த்தா ஆசை, ஒரு வீட்டை பார்த்தா ஆசை, ஒரு நகையை பார்த்தா, ஒரு ஜோடியில போய் நகையை பார்த்தா ஆசை, அப்ப ஒரு புடவையை பார்த்தா ஆசை, ஒரு சட்டையை பார்த்தா ஆசை, எல்லா விதமான ஆசைகள் இந்த உலகத்துல ஓடிட்டே இருக்கும் நமக்கு. அப்படி உலகத்துல அந்த ஆசைகள் ஓடும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னது இந்த ஆசைகள் எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடிய மரணத்தை நீ நினைவு கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த ஆசைகள் எல்லாம் என்ன செய்யணும்? அழித்து ஒழிக்கக்கூடிய மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி நீங்க மரணத்தை நினைச்சீங்கன்னா எங்க ஆசை உள்ளவன்? எப்படி ஆசை வரும்? இப்ப மன்னிக்க போறேன், இப்ப மன்னிச்சிடணும், அது மத்தியானம் மன்னிச்சிடணும், அது நைட்டு படுத்து காலை எந்திரிக்க போறோம் தெரியாது, அது காலைல புறப்பட்டு போறோம், ஒரு ஆக்சிடென்ட் மதிக்க போறணும், ஹார்ட் அட்டாக் மதிக்க போறணும், எப்ப அல்லாஹ் என்னுடைய உயிரை கைப்பற்ற போகிறான், எனக்கு முன்னாடி வந்து மலக்கல் மௌத் வந்து எப்ப என்னுடைய உயிரை கைப்பற்ற போகிறார் என்ற பயத்தோடு அந்த சிந்தனையோடு நான் தப்பு செய்ய மாட்டேன். என் உள்ளத்தில் தோன்றுது, பாவம் செய்ய தோன்றுது, ஆனால் ஒரு வகை பாவம் செய்ய மாட்டேன். அல்லாஹ் என்னை காப்பாற்று, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், என்ன செய், ஷைத்தானத்தை நீ காப்பாற்றலாம் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். ஒரே சிந்தனை தான், மரணத்துக்கு முன்னாடி சிந்தனை தான். என்ன காரணம்? இன்னைக்கு நம்ம இருக்கிறோம், இன்னைக்கு நான் நைட்டு மௌத்தா போயிட்டான், இன்னைக்கு நீங்க மௌத்தா போயிட்டான், நாளைக்கு காலையில 11 மணிக்கோ அல்லது லஹருக்கோ அல்லது அசருக்கோ அல்லது மகரிப்கோ அல்லது யாரும் சொந்த பந்தம் வந்தாங்கன்னா மறுநாளும் மிச்சம் பாத்தீங்கன்னா 2 நாள் தான், 3 நாள் முழு வச்சுங்க. ஆனால் இந்த 2 நாள் 3 நாள்ல நம்ம போகக்கூடிய இடம் தெரியுமா? எதுங்க? மண்ணுக்குள்ள உள்ள போக போறோம். அற்புதமாக வளர்த்த உடம்பு நல்லா சாப்பிட்டு, கறி மீன் எல்லாம் நல்லா சாப்பிட்டு, விதவிதமான ஆடைகளை அணிந்து, அற்புதமான ஆடைகளிலே புடவை விதவிதமாக, நகைகளை விதவிதமாக அணிந்த இந்த உடம்பு, நல்ல பாதுகாத்து வச்ச இந்த உடம்பு மண்ணுக்குள்ள போகுது. எப்ப? இன்னைக்கு நைட்டு நம்ம இறந்து விட்டால் நாளைக்கோ நாளானைக்கோ இன்னும் மண்ணுக்குள்ள போகும் அப்படிங்கிற அந்த பயத்தோடு இல்ல, நான் ஒரு நல்லடியனாக நான் நரகத்துல போகாம இருப்பதற்கு முன்னாடி கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். அதுக்கு அல்லாஹ்வுடைய வசனம் காட்டி தந்த பிரார்த்தனை கேட்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க இல்லையா? நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டாங்க இல்லையா? இந்த காரியங்களை செய்யணும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்கள். ஆனா நம்முடைய உள்ளங்கள் எல்லாமே இந்த உலகத்துல தாய், தந்தை, அண்ணன், தம்பி, மச்சான், மாமா, கணவர், மனைவி, பிள்ளைங்க யார் பார்த்தா படம் நம்மளை பிரிச்சு போயிட்டாங்கிற கவலை தான் இருக்கிறது, அந்த சிந்தனை தான் இருக்கிறது, அதுதான் இருக்கிறது. ஆனால் அழுக வேண்டும். என்ன அழுக வேண்டும்? நான் மறுமை நாளில் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன். அல்லாஹ் நம்மளை அழைத்து, என்னது? அல்லாஹ் நம்மளை அழைத்து நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை நாள்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவனுடைய கருணை பார்வை கொண்டு அல்லாஹ் நம்முடைய பாவங்களை என்ன செய்யும்? அழித்து மன்னித்து செய்த தீமைகளோட நன்மைகளாகி மாற்றி நம்முடைய சொர்க்கத்திற்கு கொண்டு விட போகும் என்று அந்த சிந்தனைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறக்கப் போகிறான், சக்கராத் வந்துருச்சு, காலும் கையும் பின்னோம், என்னது? காலும் கண்ணும் பின்னும், கண்கள் எல்லாம் அப்படி நில ஊத்தி நிற்கும். பக்கத்துல மனைவி இருப்பாங்க, மகன்கள் இருப்பாங்க, அருமை குழந்தைகள் எல்லாம் நிற்பாங்க. மனைவி பக்கத்துல ஆசை மனைவி, அன்பு மனைவி, தேசமுள்ள மனைவி பக்கத்துல இருப்பாங்க.
குழந்தைகள் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. இந்த கண் அப்படியே நிற்கும். ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. உயிர் போகுது, போயிட்டு இருக்குது. ஒரு ஜாட காட்ட முடியாது, ஒரு கை அசைவு செய்ய முடியாது. இந்த கண்ணு புருவத்தை கூட காட்ட முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப என்ன, மலக்குல் மவுத் ஒருவரை அப்படியே செய்வாரு. எப்ப, எந்த நேரம் வேணாலும் நடக்கலாம். ஒரு செகண்ட் இன்னைக்கு கூட என்ன செய்யலாம், நடக்கலாம். பார்க்கணும், நம்ம பல மேடைகளை பார்க்கணும். ஜும்மாவை இழுத்திட்டு இருக்கிறாரு, அப்படியே இறந்து போறாங்க. தொழுகை வச்சுட்டு இருக்கிறாரு, இமாம் இறந்து போறாங்க. தொழுகை நிக்கிறாரு, சைதா இறந்து போறாரு. இவ்வளவு பார்க்கணும். நம்ம சும்மா ஹோட்டல சாப்பிட்டு இருக்கிறாரு, சாப்பிடாம நிக்க முடியாது, அப்படியே சரிஞ்சு விடுறாரு. அப்ப மரணங்கள் எவ்வளவு மாதிரியா நடக்குது. ஆனால் அந்த மரணங்களில் ஸ்பெஷலா, அது நம்ம மரணத்தை ஸ்பெஷலா இருக்குல்ல, என்ன இருக்குது? நாம் மரணத்தை ஸ்பெஷல் சொல்றது தெரியுமில்ல, என்னது? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு அல்லாஹ்வுடைய சொன்னாங்களே, எவருடைய கடைசி வார்த்தை, மரணிப்பதற்கு முன்னாடி கடைசி வார்த்தை இருக்கிற அந்த கடைசி வார்த்தை கலிமாவோடு இருக்கிறதோ அது நன்மை பயக்கும். அப்ப நம்ம மரணத்துக்கு முன்னாடி என்ன ஆசை வைக்கணும், நினைவு கூறணும், சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? அல்லாஹ் நான் மரணிக்கும் பொழுது கலிமாவோடு மரணிக்கணும். அது மட்டும் இல்ல, ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ் உன்னுடைய பாதையில நான் பணி செய்து கொண்டிருக்கும் பொழுது, தாவா செய்து கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய பாதையில என் உயிர் போகணும். ஒரு ஷஹீதாக, ஒரு ஷஹீத் அந்தஸ்துல என் உயிர் போக வேண்டும் என்று அல்லாஹ் என்று அந்த சிந்தனைகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். சகோதர சகோதரிகளே, அப்படியே சிந்தனை போய்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இது நம்முடைய சிந்தனையை செய்து கொண்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, இறை நம்பிக்கையாக சிறந்தவர் யார் தெரியுமில்ல? இறை நம்பிக்கையாக சிறந்தவர் யார் என்றால், தன்னுடைய மரணம் இருக்குல்ல, அந்த மரணத்தை அதிகமாக நினைவு கூறுவான். நினைவு கூறது மட்டும் இல்லதான், அவர் அந்த மரணத்துக்கு முன்னாடி நாம் மறுமைக்காக எதை தயார்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் தயார்படுத்தி வைத்துக் கொள்வார். அவர் தான் புத்திசாலி. என்னது? அவர் தான் புத்திசாலி. அப்ப புத்திசாலியாக இருக்கணும், சிந்திக்கணும். சிந்திச்சு இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச காலம் தான், குறைந்த நேரம் தான், சில மணி நேரங்கள் தான். மறுமையோடு ஒப்பிக்கும் பொழுது, அந்த ஒப்பீடு பண்ணும் பொழுது இந்த உலக வாழ்க்கை எதுக்கு? சில மணி நேர வாழ்க்கை தாங்க, அற்பமான வாழ்க்கை தாங்க. 100 ஆண்டுகள் தான். 100 ஆண்டுகள் எடுத்து கழிச்சு பார்த்துட்டீங்கன்னா, நாம் செய்த இபாதத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான். அதுவும் மறுமை நாள்ல இவ்வளவு நாள் ஒரு இடத்துல வாங்கும், ஒரு நாள் இல்ல, அதனால இல்ல. அப்ப குறைந்த கால அளவு தான், அந்த சில மணி நேர வாழ்க்கை தான். அந்த சில மணி நேர வாழ்க்கைக்காக மறுமை சொர்க்கத்தை நாம் அனுபவித்துக் கூடாது. அற்பமான இந்த உலகத்து ஆசைக்காக அற்புதமான மறுமை சொர்க்கத்தை நாம் அனுபவித்து வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு பல பேர் என்ன சொல்றோம், நம்ம இந்த உலக ஆசைக்காக மறுமை அந்த சொர்க்கத்தை அடகு வைத்து மறுமையை என்ன செய்யறோம், நரகத்துக்கு போகக்கூடிய மக்களாக இருக்கும். சகோதர சகோதரிகளே, அன்புமிக்க சகோதர சகோதரிகளை கவனமாக கேளுங்க. மௌத் அதற்கு நேரம் இல்லை, அதற்கு வயது இல்லை, வரவு இல்லை. அது எந்த நேரத்துல வேணாலும் நிச்சயம் மரணம் வந்து விடும். புத்திசாலித்தனமாக நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கும். ஆகா, என்னது, நாம் இதற்காக வாழ்கிறோம், அல்லாஹ் அதற்காக. அப்புறம் அல்லாஹ் நம்ம கட்டளையிட்டிருக்கூடிய 5 நில கடமை நிறைவேற்றும். என்ன நிறைவேற்றணும்? எப்பொழுதுமே அல்லாஹ் மீது தவக்கல் வைக்கும். இறைவன் ஒருவன் தான், உறுதியாக நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தியாகத்தில் தௌஹீத் நான் உறுதியாக இருப்பேன். அது இரண்டாவதாக தொழுகை நிலைநாட்டுவேன். தொழுகையில கரெக்டா நிற்பேன். எப்படி நிற்பேன்? அச்சத்தோடும் பணிவோடும். என்னது? அச்சத்தோடும் பணிவோடும் நிற்பேன். ஒண்ணு. இரண்டாவது அந்த குறிப்பிட்ட நேரத்துல கரெக்டா தொழுதுவேன். என்னது? சொன்ன டைத்துல நானே ஜமாத்தோடு தொழுதுவேன். இதுல நம்ம என்ன செய்யணும்? கரெக்டா இருக்கும். ரமலான் மாசத்துல நோம்புகளை 30 நோம்புகளை வைக்கணும். நமக்கு வசதி வாய்ப்பு இருந்தா அது இருக்குது, அது ஜக்காத்து கொடுக்கணும். வசதி இருந்தால் ஹஜ் இருந்தாலும், வசதி இருந்தாலும் ஹஜ் செய்யணும். இந்த 5 கடமைகளை கரெக்டா பெர்ஃபெக்டா நீங்க என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணிட்டே சிந்திச்சுக்கிட்டே, நான் எது தவறு செஞ்சக்கூடாது, இதை கரெக்டா தொழுதுடணும், 5 நேரம் தொழுதுடணும், ரசவாசம் காட்டி தெரிந்த சுண்ணத்துகளை பேணிக்கணும், மறுமை நாள் இது நிறைய நன்மைகளை நான் வாரி அறிவிக்கணும், நிறைய நன்மையை சேர்த்து சொன்னதுக்கு போகணும். அப்படிங்கிற அந்த நிலைப்பிலே சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து போய்கொண்டே இருக்கணும். அப்படிதான் அல்லாஹ்வோடு ஒரு தொடர்பு, அல்லாஹ்வோடு உரையாடுங்க. அது தொழுகைதான். ஒவ்வொரு தொழுகையிலும் ஃபஜ்ர் தொழுகையா வந்துருந்தோமா, ஜமாத்து இருந்தோமா, அல்லாஹ்வோட பேசுறோமா, நான் செஞ்ச பாவங்கள் இருக்கலாம், அல்லாஹ்விடத்துல பாவம் இருக்கிறோமா கேட்க போறோம். ஆஹா, நைட்டு படுக்கிறோம், நைட்டு படுத்து தூங்கி எந்திரிக்கும் போது எந்திரிச்சதா
அப்ப அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டது, ரசவாசம் காட்டி தந்த எல்லா பிரார்த்தனைங்கிறது கேட்க போறோம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அக்பர், அந்த திக்ரு, ஆயத்துல் குர்சி ஓதுறது, இது மார்க்கத்தை என்னெல்லாம் ரசவாசம் பிரார்த்தி கேட்கறது இரவுல செய்ய சொன்னாங்களோ அதான் செஞ்சுட்டு காலையில எந்திரிச்சு என்ன செய்வோம், ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு போக போறோம். இந்த சிந்தனை ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு அல்லாஹ்விடத்துல போய் பாவ மன்னிப்பு கேட்கணும், நிறைய கேட்கணும், அந்த ஆசையில பள்ளிக்கு போயிருக்கிறது. இது மாதிரி மரணத்துக்கு முன்னால் யார் இந்த சிந்தனை இருக்கிறார்களோ, நாம செய்யணும், நன்மையும் தீவி தடுக்கணும், நிறைய தானமும் செய்யணும், ஏழைகளுக்கு உதவணும், பட்டிகள் தான் உங்களுக்கு என்ன சாப்பாடு வைக்க இருக்கணும். இதே சிந்தனையிலான ஒரு மனிதன், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இப்படியே நம்முடைய வாழ்க்கை கொண்டிருக்கணும். இப்படியே வாழ்க்கை கொண்டிருக்கோம்னா கண்டிப்பா அவளோட ரஹ்மான் நம்மளை எப்படி பொருந்திக்குவான், சூப்பரா அம்சமாக சந்தோஷமாக நம்மளை பொறுத்து கொண்டு நாம் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அல்லா என்ன செய்வான், வறுமை நாளில மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். ஒரு செய்தி யாரும் பரிந்துரை செய்ய முடியாது, அல்லாஹ் நாடியர்களை தவிர. மறுமை நாளில மறுமையில என் அன்பு கணவரே எங்க, அன்பு கணவர் எங்க ஓடுவாரு, என் ஆசை மனைவியே எங்க ஓடுவாரு, எங்க அம்மாவே இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற எங்க அம்மாவே, எங்க அத்தாவே எங்க ஆசை வச்சுக்கிற, எல்லாம் அன்பு நேசம் பிள்ளைங்களே எவ்வளவு பாசம் வாங்கிக்கிறே எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா யாரும் வரமாட்டாங்க, எல்லாம் வெறுண்டு விடுவாங்க. ஏன் என்எஃப்சி என்னது, என்எஃப்சி என்எஃப்சி, நான் என்ன காப்பாத்திக்கணும், என் உயிர் நான் என்ன காப்பாத்திக்கணும், அல்லாஹ் வந்து காப்பாத்திக்கணும், அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்குங்க. கொண்டாடி பிள்ளைங்க, அண்ணன் தம்பி மச்சமா சொந்த பிள்ளைங்க எந்த ஞாபகம் வராது, எந்த இழப்பு இருக்காது. எந்த அளவுக்குன்னா என்கிட்ட இருக்க சொத்து சுகம் என் குடும்பம் எல்லாத்தையும் என்னது அல்லாஹ்விடத்துல ஈடாக கொடுத்து நான் என்ன காப்பாத்திக்க ஆசைப்படுவேன். இதான் வறுமையில என்ன நான் காப்பாத்திக்க ஆசைப்படுவேன். இதாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நீ நினைக்கிறதோ கிடையாது, நம்ம நினைக்கிறதோ கிடையாது. அவராவது எது ஈடாக யாரு பொண்டாடி வச்சுக்கலாம், பிள்ளைங்க வச்சுக்கலாம், சொத்தை வச்சுக்க, எல்லாத்தையும் வச்சுக்க, இன்னும் விட்டுரு அப்படின்றது அந்த நாளில் போவார்கள். அது மட்டும் இல்ல, ஏன்னா அந்த பூமியில பிறந்தோம், எதுக்கு பிறந்தோம், எதுக்கு இந்த உலகத்துல பிறந்தோம், நம்ம ஒரு மண்ணாக இருந்துக்கலாமே, ஒரே மண்ணாக இருந்துக்கலாமே உலகத்துல அப்படின்னா என்னது நினைப்பு. அல்லாஹ் பேசுறான், ஒரு மண்ணாக இருந்துக்கலாமே என்று சொல்லக்கூடிய செய்திதான் ஒரு நாளை பார்க்கணும் நம்ம. அப்ப என்னன்னா இதெல்லாம் நமக்கு என்னத்தை சொல்லுதுன்னா, மறுமை வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை. அந்த மறுமை வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் மரணத்திற்கு முன்னாடி நம்ம என்ன சிந்தனை இருக்க வேண்டும், அல்லாஹ் சொல்லி திருமறையில சூரத்துல் ஹஷ்ர்ல பேசுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஃபயன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகாத்தி வத்தக்குல்லாஹ். அல்லாஹ் அழகா அற்புதமா பேசுறான். இறைநம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சு வைத்து அஞ்சு கொள்ளுங்கள். மறுமைக்காக நீங்கள் மறுமைக்காக ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன சம்பாதிச்சு உற்பத்தி அனுப்பி வைக்கிறீங்க கேட்கலாம். என்னத்தை அனுப்பி வைக்கிறீங்கப்பா, என்ன சிந்தனை இருக்கீங்க? ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஆத்மாவும் நீங்கள் அல்லாஹ்விடத்துல முற்படுத்தி எதை மதத்துக்கு முன்னாலே எதை முற்படுத்தி அனுப்பி வைக்கிறீங்க காசுதான். அப்ப அல்லாஹ் சொல்றான், சொல்லிட்டு அடுத்து சொல்றான், நீங்க செய்வதை நான் நன்கு அறிந்தவன். நீ என்ன பண்றது தெரியும், நீ என்ன பண்றது தெரியும். அப்ப நீ என்ன செய்யணும், நீ மருந்துக்காக எல்லா நல்ல காரியங்களையும் பொருட்படுத்தி அனுப்பி இந்த அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம், ஆஹா அல்லாஹ் இப்படி சொல்லிட்டான், அல்லாஹ் சொல்லிட்டானா நம்ம நல்ல காரியெல்லாம் மரத்திற்கு முன்னாடி நம்ம பொருட்படுத்தி அனுப்பி வைக்கணும். அதற்காக ஆயத்தமாக நாம் என்ன செய்யணும், நல்லதை ஏவி தீவி தடுத்து நல்ல காரியங்களை செய்து தானம் செய்து எல்லாத்தையும் பேசணும். ஒவ்வொரு நாளும் நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன், என்ன தாவம் செஞ்சேன், என்ன தவம் செஞ்சேன் என்பதை சிந்திச்சு நாம் அதிகமான நன்மைகளை செய்வதற்காக எல்லா முயற்சிகளும் பண்ணணும், சிந்திச்சு கொண்டே இருக்க வேண்டும். எதற்கு முன்னாடி, மரணத்திற்கு முன்னாடி. சரி, மரணம் எவ்வளவு நாள் இருக்குது அது பார்த்துங்க. 25 வயசு தான் ஆகுது எனக்கு, இன்னும் 75 வயசு இருப்பேன், இன்னும் 50 வயசு அப்படிலாம் கிடையாது. அதான் தப்பு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லை, அது சாயது. அது மட்டும் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, இந்த உலகத்தை பொறுத்த முடியும் நீ ஒரு வழிபோக்கன் போல நடந்துக்கு. என்னது ஒரு வழிபோக்கன் போல, ஒரு வழிபோக்கன் போறான், எடுத்து தங்கலாம், ஒரு மரத்துக்கே தங்கலாம், அந்த மரத்துக்கு நிழல்ல தங்கலாம், ஒரு அலங்கரமோ ஒரு தங்கி போயிடலாம் இல்லையா? அது மாதிரி நினைச்சுக்கப்பா இந்த உலக வாழ்க்கை. அதான் ஒரு பிரயாணி எப்படி, ஒரு பிரயாணி வாழ்க்கை எப்படி இருக்கிறது, எதை எடுத்து போற, ஒண்ணுமே எடுத்து போக மாட்டேங்குது, ஒண்ணும் வராது. அப்ப நீங்க சிந்திக்க என்னது, 3 விஷயங்களை தவிர நாம் இறந்ததுக்கு பிறகு நம்மளுடைய எதுவும் வராது. என்ன 3 விஷயம்? பயனோட கல்வி வரும், சதக்கத்தும் ஜாலியா வரும், நம்முடைய பிள்ளைங்களை வார்த்தை எடுத்து சிந்திச்சு, ஆஹா நான் முதல்ல போயிட்டா என்ற நன்மைகள் இருக்குதா இல்லையா, நான் தொழுது இருக்கிறேன், தானம் பண்ணிருக்கிறேன், நிறைய நெருக்காக செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் இதெல்லாம் ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டேன்னா தெரியலையே, நான் செஞ்ச காரியங்களும் அல்லாஹ்வுக்காகவா
அல்லது அடுத்த மனிதன் பார்க்கறதுக்காகவா, பெருமைக்காகவா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அப்ப நான் செஞ்ச காரியங்கள் எல்லாமே அல்லாஹ் ஏத்துக்குவானா ஏத்துக்குவானா தெரியாது இப்ப அப்படின்னு சொல்லல. அப்ப என் பிள்ளைகளை தயார்படுத்துறோம். என் பிள்ளைகளை மார்க்க சட்டப்படி, மார்க்கப்படி வளர்த்தி செய்யணும். எப்படி யாக்கூப் நபி தன்னை பிள்ளைகளுக்கு அறிவு சொன்னாங்க, எப்படி லுக்மான் தன்னை பிள்ளைக்கு அறிவு சொன்னாரு, எப்படி இப்ராஹிம் எப்படி பிள்ளைகளுக்காக வளர்த்து எடுத்தாங்க, துவா கேட்டாங்க. அந்த மாதிரி காரியங்கள்ல நம்முடைய பிள்ளைகளை செய்வேன், பிள்ளைகளை அற்புதமாக வளர்த்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆஹா, நம்ம வந்து போயிட்டா என் பிள்ளைங்க கேட்கணுமே. ரப்பீர் ஹம்துல்லாஹ் ரப்பயானி சகீரா சூரத்துல் மைஸால சொன்ன இறைவா, நான் சிறுபிராயத்தில் இருக்கும் போது இதை சீராட்டி பாராட்டி வளர்த்தார்களே இனி பெற்றோர், அதே போல என்னுடைய பெற்றோருக்கு கருணை காட்டு அல்லாஹ் என்று அல்லாஹ்வை கேட்க சொன்ன பாட்டை. அந்த பாட்டை யார் கேட்பா? ஒரு சாலியான பிள்ளை, நம்ம அழகா அற்புதமாக வளர்த்த பிள்ளைகளாக இருந்தால் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க. உண்மைதான், நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளைங்க யார் தெரியுமில்ல? நம்ம எப்படி வளர்க்கிறோமோ, எப்படி மார்க்கத்தை வளர்க்கிறோமோ, அந்த பிள்ளைய மௌத்தா பண்ண பிறகு ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ் எங்க அம்மாவுடைய பாவங்களை மன்னிச்சிட அல்லாஹ், எல்லாம் எங்க அம்மா தெரிஞ்சு செஞ்ச பாவங்கள், தெரியாம செஞ்ச பாவங்கள், மறைமுகமா செஞ்ச பாவங்கள், பகிரங்கமா செஞ்ச பாவங்கள், அறிந்து செய்த பாவங்கள், ஐயா செய்த பாவங்கள், எவ்வளவு பாவங்கள் இருக்குது. அந்த பாவங்கள்லாம் அல்லாஹ் கருணை கொண்டு மன்னிச்சிட அல்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைங்க கேட்கும். எப்படி கேட்கும்? நம்ம வளர்த்த வளர்ப்பு இப்போ பிள்ளைங்க கையில செல்லு தூக்கி போயிட்டு இருக்காங்க, செல்லு தூக்கி போயிட்டு இருக்கிறாங்களே, ஏதோ செல்லு 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 நீ பாத்துக்கப்பா, தேவை எங்களுக்கு லொல்லு, அப்படித்தானே? எந்த லொல்லு பண்ணாத, செல்லு தான் எடுத்துட்டு போயிட்டாரு, பார்த்துட்டு விடுறீங்களே. இது உடனால வந்த விரைவில் பாத்தீங்கன்னா அவன் செல்லுல போய் அவன் செல்லரிக்கப்பட்டு, யாரு செல்லு பின்னாடி போய் அவன் செல்லரிக்கப்பட்டு செல்லா காசாக போகிறான். பொம்பளை பிள்ளையா சரி, பசங்களா சரி, உங்களில் எடுத்து வைக்க மாட்டாங்க. நீங்க வீட்டுல தலைவலியோ அல்லது மயக்க போட்டு கடந்தா உங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க உங்க பிள்ளைங்க விட மாட்டாங்க. அப்படியே கடக்க வேண்டியதான். அவன் செல்ல பதில் இருப்பான், பொம்பளை செல்ல பதில் இருக்கும். உண்மையில தாங்க, உண்மைதான் நடக்கும். ஏன் நம்ம வளர்த்த வளர்ப்பு. அப்ப என்ன செய்யணும்? ஆஹா, நான் மரணத்துக்கு முன்னாடி, நான் மரணத்துக்கு முன்னாடி எதை செய்யணுமே, என் பிள்ளைங்க ஒழுங்குபடுத்தணுமே, அவங்க சரி பண்ணணுமே. மரம் வந்துருச்சுன்னா அப்ப நீங்க சிந்திக்க என்ன செய்யணும்? மரத்துக்கு முன்னாடி அவன் சிந்திக்க வேண்டிய காரணம் தான், என் பிள்ளைங்களா நல்ல பிள்ளைங்களா வார்த்தெடுக்க போறேன், மாற்று பட்சுள்ள மாற்று கல்வி கொடுத்து நான் வார்த்தெடுக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணி நீங்க செயல்படுத்தணும். நான் என் பிள்ளை பிஏ, என் பிள்ளை பிஎட், எம்எஸ்சி, எம்பிஏ, பெரிய இன்ஜினியர், பெரிய ஆளா படிக்க வைக்க போறோம். படிக்க வைங்க. ஆனா படிக்கிறதுக்கு முன்னாடி மார்க்க கல்வி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கொடுத்தாதான் உங்க பிள்ளைக்கு உங்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. அப்ப இந்த சிந்தனை என்ன வரும்? முதல் மார்க்க கல்வி, இரண்டாவது உலக கல்வி. எனவே முதல் மார்க்க கல்வி, இரண்டாவது உலக கல்வி. அப்ப என் பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் வளர்க்கணும் அப்படிங்கிற சிந்தனையில மரணம் வந்து விட்டால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற சிந்தனை செய்யணும். அப்படி பிள்ளைகளை செய்யணும், வார்த்தெடுக்க வேண்டிய அவசியம். அது மட்டும் இல்ல, நிறைய தானதரங்களை செய்ய முடியும், நிறைய வரும். அல்லாவுடைய விசுவாச காலத்துல அல்லாவுடைய ஒரு செய்தியை சொன்னாங்க பெருநாளுடையா. அந்த பெருநாளுடைய சொல்லுவாங்க, பெண்ணை பார்த்து ஒவ்வொரு பெருநாளையும் சொல்லுவாங்க, பெண்கள் பகுதிக்கு வந்து, பெண்களே மாறி விளங்குங்க. ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? நீங்க தான் நரகத்தில் அதிகமாக இருப்பீங்க, நீங்க தான் நரகத்துக்குரிய விலகலாக இருப்பீங்க. ரசூல் சொன்ன ஹதீஸ்ங்க, ஒவ்வொரு பெருநாள் வாங்கி ஸ்பெஷலா ரசூல் பெண்கள் பகுதிக்கு போய் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க என்று ஹதீஸ் பார்க்கணும். அப்ப நம்ம தான் என்ன பயப்படணும்? ஆமா, நாங்க தான் அதிகமா இருக்கிறோமா, நாங்க தான் அதிகமா இருக்கிறோமா? அப்ப நாங்க தான் அதிகமா இருக்கிறோம்னா நான் நிறைய நன்மையை செஞ்சு கொண்டாடிச்சு நரகத்திலும் பாதுகாத்து போற எண்ணத்தை சொன்னீங்க வந்துடணும். அது மாதிரி தந்தையமாக இருந்து அதிக கவனம் எடுத்து தன்னுடைய மனைவி குடும்பத்தால் எல்லாத்தையும் சரி செஞ்சு அவங்க சொந்தத்துக்கான வழிகளை என்ன செய்யணும், நம்ம நகர்த்தி கொண்டே போகணும். அதே சிந்தனை இருக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்ப தலைவன் அவர் மறைச்சிட்டாருன்னா அந்த குடும்பம் ஆடிப்போம். என்னது அந்த குடும்பம் ஆடிப்படுங்க, மனைவி அப்படியே நிலைகளுக்கு போயிடுவாங்க, பிள்ளைகளை சீர்வழிஞ்சு போயிடும். குடும்பத்துல கணவர் இல்லாத குடும்பத்தை பாருங்க, கணவர் இல்லாத குடும்பம் இறந்து போன நிலையில கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப செய்திலாம் உங்களுக்கு சொல்லியிருக்குங்க, இந்த செய்திகள்லாம் நீங்க உள்வாங்கிக்கீங்க. யாரெல்லாம் அல்லாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, யாரெல்லாம் அல்லாவை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு, கை தூக்கிட்டீங்க. என்ன கை தூக்கிட்டீங்க?
மாஷா அல்லாஹ். ஓகே. அல்லாவை பார்க்கணும். சரிங்களா? அப்ப அல்லாவை பார்க்கணும் அப்படின்னா இந்த உலகத்துல அல்லாவுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறமா இல்லையா? அல்லாவுடைய தூதருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறமா இல்லையா? நடக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மறுமை நாள்ல அல்லாவை சந்திக்க வேண்டும் அப்படின்னா அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சக்கராத். அதான் சொல்ல வந்தேன். சக்கராத் இருக்குல்ல, சக்கராத்துல அந்த கால்கள் எல்லாம் நிற்கும், கண்ணுகள்லாம் அப்படியே நிலகுத்தி நிற்கும். அப்படியே நிலகுத்தி நிற்கும். அப்படியே இதயம் அப்படியே சென்று தரணும் தரணும். ஒரு டென்ஷன் ஆகும்ல, நல்ல செய்யலாம். யாராச்சும் பக்கத்துல உள்ளவங்க பேசினா டென்ஷன் ஆகும். ரொம்ப முடியாம இருக்கிறவங்க போய் பக்கத்துல பிள்ளைகள் யாராச்சும் கத்துனா ரொம்ப டென்ஷன் ஆகும் இல்லையா? அதை விட மோசமாக சக்கராத் கைத்துல உயிரை மலக்கல் முகத்து கைப்பற்றும் பொழுது நம்முடைய மனதை எப்படி இருக்கும்? ஆஹா, நம்முடைய ரூஹு போக போகுது. ஏன்? என்ன காரணம்? நம்மள பார்த்துட்டோம். யாரை பார்த்துட்டோம்? மலக்கல் முகத்தை பார்த்துட்டோம், கண்ணால பார்த்துட்டோம். ஆஹா, முடிஞ்சு போச்சு. மலக்கல் முகத்தை பார்த்தாச்சு. அப்ப மலக்கல் முகத்தை பார்த்துட்டோம் அப்படின்னு அடுத்த கணமே பாத்தீங்கன்னா நம்முடைய நிலைமை மோசமாக இருக்கும். அப்படி இதை மாதிரி அந்த சூழ்நிலை பாத்தீங்களா? அந்த சூழ்நிலையில நல்ல கவனமா கேளுங்க. அந்த சூழ்நிலையில யா அல்லாஹ் நான் மரணிக்க போறேன், நான் மௌத்தா போறேன், என்னை உயிரை கைப்பற்ற போறேன். அல்லாஹ் நம்ம என்ன பார்க்கணும், நான் உன்னை சந்திக்க விரும்புறேன். நான் நிறைய பாவம் செஞ்சு வச்சிருக்கேன், கண்டிப்பா என்ன மன்னிச்சுக்குவேன். என் நம்பிக்கை இருக்குது. அதுதான் நான் உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் ஆசை மட்டும்தான் இருக்கும் அந்த நேரத்தில். அது சாத்தியமா? அந்த நேரத்துல புருஷனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க அந்த காசு இந்த காசு அந்த நகை இந்த நகை இந்த சொத்து இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. எது இந்த மாதிரி தான் வரும். ஆனா விட்டு போறேனே, இந்த சொத்தை விட்டு போறேனே, என் பிள்ளைங்க விட்டு போறேனே, என் புருஷன் விட்டு போறேனே, என் பொண்டாட்டி விட்டு போறேனே அப்படி நினைப்பதான் வருமா இல்லையா? ஆனா அது வரக்கூடாது. என்னது வரக்கூடாது? எப்படி வரணும்? நான் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறேன், நான் உன்னை சந்திக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்றது. அந்த சந்திப்புடைய ஆசையும் அல்லாஹ்வை சந்திக்கின்றது ஆவலும் இருக்கணும். அப்படி ஆவல் இருக்கும் பொழுது அந்த நிலத்துல நமக்கு தோன்றணும், ஆசை வைக்கும், ஆவலாக இருக்கணும். அல்லாஹ் நம்மளை யார் அப்படி நினைக்கிறாங்களோ அல்லாஹ் நம்மளை சந்திக்க தயாராக இருக்கான். எப்ப? அந்த நேரத்துல அல்லாஹ்வை சந்திக்க விரும்புறாங்களே, அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். அது முடியுமா? ஆனா இந்த செய்தி சஹாபாக்கள் பத்தி பேசும் பொழுது யாருதான் மௌத்தை விரும்புவாங்க? யாருதான் மௌத்தை விரும்புவாங்க? யாரும் விரும்புவாங்களா? கஷ்டம். எல்லாம் வெறுப்பாங்க. எல்லா இடத்துல மகன் வந்துச்சு. இப்ப மகன் அப்படின்னு பாத்தீங்கன்னா துனியா உலகத்தை விரும்புறதும் கதார் மவுத், மவுத்துன்றது வெறுக்கிறது தான். அதுக்கு துனியா கதார் மவுத். அப்ப என்ன பாத்தீங்கன்னா இந்த உலகாசி நேசிக்கிறது, மௌத்த வெறுக்கிறது. இதுதான் நம்ம இடத்துல இருக்கு. எதார்த்தம் அதானங்க. எதார்த்தது உலகத்துல சந்தோஷமும் ஜாலியா இருக்கணும், ஆனா மௌத்தா கூடாது, இருக்கணும் அப்படிங்கிற நினைப்புல எல்லாம் வாழ்றோம். ஆனால் அப்படி இல்லை. என்ன மாசப்படணும்? நான் இன்னைக்கு மௌத்தா ஆயிட்டேன்னா அடுத்தது என்னது? ரொம்ப சந்திக்க போகிறேன். அதுதான் நிரந்தர வாழ்க்கை. மறுபடிதான் நிரந்தர வாழ்க்கை. ஒரு நல்லடியான நான் மரணிச்சுனா அதுவும் லாயிலா இல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த மரணத்திற்கு முன்னாடி என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ் மாற்றிவிடக் கூடாது. தௌஹீத் வாரியாக மரணிக்கிறோம், முஸ்லிமாக மரணிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் கவலை என்ன தெரியுமாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளி வாசல்ல தினந்தோறும் கேட்ட பிரார்த்தனை தெரியுமா? என் கல்வி தட்டி தெரிவிக்க உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை மாத்திராத, எனது உள்ளத்தை மாத்திராத அல்லாஹ் இந்த சத்திய மார்க்கத்தை இணைத்துக்க செய்வாயாக. கடைசி வரும். அதான் அல்லாஹ் நாடுகானா எனது உள்ளத்தை மாற்றி காட்சியில மாற்றித்தானே முடிஞ்சு போச்சு. எனது நம்முடைய புத்தி வேதரிச்சு போய் நம்ம காஃபிராகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலை தரப்படும். வேற மாதிரி மாறி மாறி போய் எனது அல்லாஹ்வுக்கு மாறி செஞ்சு இடமிச்சு நரகவாசியாக ஆகிடுவோம். அப்ப என்னது? எந்த கருவும் கூடாது. ஏன்னா அல்லாஹ் தான் நம்மளை நேர்வழி செலுத்துகிறான், அல்லாஹ் தான் நம்மளை நேர்வழி செலுத்துகிறான். என்னுடைய உள்ளத்தை தீர்ப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்து யார் செஞ்சா?
அல்லாஹ்வுடைய தூதர் தினந்தோறும் கேட்டு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை என்ன செய்யணும்? நம்ம கேட்டுட்டே இருக்கும். எப்ப? டெய்லி எல்லா நேரமும் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டாதான் என்னது? ஆஹா, எங்க அடியான் பயப்படுறான், எங்க அடியான் பயப்படுறான், என்னை நேசிக்கிறான், முஸ்லீமாகத்தான் மரணிக்கணும் ஆசைப்படுறான், ஒரு முஃமினாகத்தான் மரணிக்க ஆசைப்படுறான், அவன் ஆசைப்படுறான் அல்லாஹ் எனக்கு இணை வச்சிட கூடாது அப்படின்னு ஆசைப்படுறான், உள்ளத்தை மாற்றிட கூடாதுன்னு பயப்படுறான். அப்படி அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளை உற்று நோக்குவான், நம்மளை உற்று நோக்குவான். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். ஒருபோது என்னது? அல்லாஹ் நம்மள உள்ளத்தை மாற்றிடக்கூடாது. ஏன்னா பயப்படும், கவலைப்படணும். சொல்லல, மரத்துக்கு முன்னாடி சிந்தைகள் தலைப்பு இருக்குல்ல. ஏன்னா அதற்கு ஒரு உதாரணம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சஹாபாக்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க. அது ஒரு சஹாபி வீர தீரமாக போய் போர் புரிகிறார். எங்க போர் காலத்துல பார்க்கும்போது சஹாபாக்கள் எப்படின்னா இந்த தோழர் அற்புதமாக போர் புரிகிறார் அப்படிங்கிறாங்க. ரசசம் வரை பார்த்து சொல்றாங்க, அவரு நரகவாசனா. எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த தோழராக பேர் எடுத்த முகமதியை பார்த்து அது இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாக இருந்தவர் நரகவாசி. அப்ப அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, எவ்வளவு பெரிய வருத்தம், எவ்வளவு பெரிய கவலை. நம்முடைய சிந்தனை என்னது? ஆஹா, அப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த அந்த சஹாபி நரகவாசி என்ன செஞ்சார்? என்ன காரணம்? ரீசன் என்ன? தோழர்கள் பின்னாடி போய் பார்க்கறாங்க, பார்க்கவும் தெரியுது என்னது? அவர் வீரதீரமாக போர் புரிகிறார், வீரதீரமாக போர் புரிகிறார். போர் புரிகிற செய்யாரு, காயங்கள் ஏற்படுகிறது. காயங்கள் ஏற்பட்டு ஒரு இடத்துக்கு போறாரு, வழி தாங்க முடியாம தொழிலத்தில் வாழ எடுத்து என்ன செய்யறாரு? சொல்லி தற்கொலை செய்து. நினைச்சு பார்க்க முடியுதா? நினைச்சு பார்க்க முடியுதா? இது ஒரு செய்தி. இன்றைய சூழல் எடுத்துக்காட்டு. நம்ம அவசரப்பட்டு நிறைய இஸ்லாத்தில் உள்ள பெண்களை, ஆண்களை சில பேர் செய்யறாங்க, அவசரப்பட்டு தூக்குமாக்கி தொங்குறாங்க. தெரியுமா அவங்களுக்கு? சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா? அல்லது மருந்து குடிச்சிடறாங்க இல்லையா? விஷத்தை குடிச்சிடறாங்க இல்லையா? பார்க்கறதா இல்லையா? இது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் கிடையாது, நான் உன்னை வணங்கி கொண்டிருக்கும் போதுதான் வணங்கும், முஸ்லிமாக வணங்கும், நீதான் நேர்மை செலுத்தணும், நீதான் நீ பாதுகாக்கணும், நான் முஸ்லிமாக தான் வணங்கிக்கணும், என் உள்ளத்தை நீ நேர்மை செலுத்து, தடம்பு செய்து விடாது. இது ரசூலுல்லாஹ் கேட்டு தினமும் கேட்டு பிரார்த்தனை சொல்லுங்க. கவனமாக இருந்து நாம் என்ன செய்யணும்? புத்திசாலித்தனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த உலகத்துல ஒண்ணுமே மறுமையில அல்லாஹ்விடத்தில் இருக்கிறதோ சொத்து சோலைகள் பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் வாழப்போம். நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம், நிறைய தப்பு செஞ்சிருக்கிறோம், கணவனுக்கு மாறு செஞ்சிருக்கிறோம், மனைவிக்கு மாறு செஞ்சிருக்கிறோம், தாய் தந்தைக்கு மாறு செஞ்சிருக்கிறோம், பெற்றோர்களை கவனிக்காம விட்டுருக்காங்க. அதெல்லாம் என்ன செய்யணும்? அதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சீங்க. இருக்கிற நாட்களை அன்பு பரஸ்பரம் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்க. என்னது? சொந்த பந்தத்தோடு என்ன செய்யணும்? சேர்ந்து வாழுங்க. அப்படி சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழும்போது என்னது? ரொம்ப கவனமா என்ன செய்ய இருக்கணும். அப்ப சொந்த பந்தங்களுக்கு ஒரு என்ன செய்யக்கூடாது, கவனமாக இருந்து அவனுக்கு உறவு கொண்டாடணும். உறவு கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் யாருடையும் சண்டை சச்சரவு இல்லாம அன்பு நேசம் பரஸ்பரம் கொண்டாடுங்க. சலாம் சொல்றதாக இருந்தா சரி, அவரு ஏதாச்சும் கோப்பட்டு பேச அவரு பொறுமையாக அல்லாவுக்காக பொறுமையாக போறேன். சொந்த பந்தத்தோடு உறவு இருந்தாங்க. கணவனுக்கு வச்சுக்கிறாங்க, மனைவி போயிருக்காரு, மனைவி வச்சுக்கிறாங்களா, கணவன் போயிருந்தாரு, பிள்ளைங்க விஷயத்து எல்லா விஷயத்திலும் ஒரு இணக்கமாக என்ன செய்யணும்? அன்பு நேச பரஸ்பரத்தோடு ஒரு இணக்கமாக இருக்கிறதுக்கான வாழ்க்கை என்ன செய்யுங்க? சிந்திச்சு செயல்படும். இப்படியே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? அது மட்டும் இல்லாமல் யாரிடத்தும் கடன்கள் இல்லாமல், கடன் என்ன செய்யணும்? கடன் அடைக்கணும் அந்த சிந்தனை, கடன் இல்லாம மொத்தா போகுதுங்க அந்த கான்செப்ட் கையிடுங்க. கடன் இல்லாம மொத்தா போகுது கான்செப்ட் எடுத்து கடனை சீக்கிரம் அடைக்கணும் அந்த சிந்தனைக்கு வாங்க. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, கடனுக்கு அடுத்து முக்கியத்துவமாக பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் 100 மனிதன் செய்த பாவம் இருக்குல்ல, அது அநீதி, அது அல்லாஹ் உள்ள வர மாட்டான். ஒருத்தர் அடிச்சு விட்டேன், ஒருத்தரை மோசடி பண்ணிட்டேன், ஒருத்தருடைய சொத்தை ஆட்டைய போட்டேன், ஒருத்தர் செய்ய அவரு சொல்லிட்டேன், இதுக்கு என்னது? அல்லாஹ் உள்ள வர மாட்டான். ஏன்னா இது ஓரத்துல மரத்திற்கு முன்னாடி சிந்திச்சு என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். அவங்களுக்கு சந்திச்சு இதை மன்னிச்சுங்க, நான் உங்களுக்கு இந்த காசு கொடுக்கணும், இப்படி மோசடி பண்ணிட்டேன், இதுமாதிரி உங்களுக்கு காசு கொடுத்தேன், அல்லாவுக்கு மன்னிச்சுங்க, நான் திருப்பி கொடுத்துருக்கேன், இவ்வளவு கொடுக்க முடியல, மறுமையில் அல்லாத மாட்டிடக்கூடாது என்று அவளுக்கு என்ன செய்யணும்? ஒரு சமாதானமாக இருந்து அவங்களுடைய இணக்கமாக இருந்து இந்த உலகத்திலே அவரவர் செய்த
தீமைகள் ஒரு மனிதனுக்கு செய்த எல்லா பாவங்களுக்கும் உள்ளது. இங்கே பாவ மன்னிப்பு கேட்டு இங்கே கணக்கு முடிச்சிருங்க. இப்படி கணக்கு முடிச்சாலும் என்ன செய்யணும், தப்பிக்க முடியும். மரணத்திற்கு முன்னாடி இந்த மாதிரி காரியங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு சகோதரர்களே. அது மட்டும் இல்லாமல் இது மறுமையில ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வரும். முபீசனாக அந்த முபீசனாக நஷ்டவாளிகளாக நம் மறுமையில சொந்தத்துக்கு போன ஆசைக்கும் பொழுது அங்க மதிக்கப்பட்டு எல்லாத்தையும் நல்லா கணக்கு முடிச்சுடுவோம். அதனால கவனமாக இருந்து இந்த மாதிரி காலையில என்ன செய்யுங்க, உறவோட சேர்ந்துருங்க. இந்த பிரச்சனைகள் ஒருவரும் செய்த பாம்புல அது இங்கே பரிகாரமாக அவங்க இடத்துல இறக்கமா நடந்துங்க. இன்னும் கடவுள் பிரச்சனை அடிச்சிருங்க, அல்லாவிடத்துல தௌபா செஞ்சிருங்க, அல்லாவிடத்துல எல்லாத்துக்கும் தௌபா செஞ்சிருங்க. இறைவனுக்கு இணைவிக்காமல் இருங்க, 5 கடமை நிறைவேற்றுங்க, 6 ஈமான் பண்ண விஷயத்துல உறுதியாக இருங்க. அதுமே 6 ஈமான் பண்ண விஷயத்துல மரணத்திற்கு முன்னாடி உறுதியாக நில்லுங்க. அப்படிதான் உறுதியாக இருந்து அல்லாவுடைய பாதையில அல்லாஹ் வணங்கிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு மூமினாக முஸ்லீமாக ஒரு சஜிதாவில சுப்ஹான ரப்பில் ஆலா சுப்ஹான ரப்பில் ஆலா சுப்ஹான ரப்பில் ஆலா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ தூபு இலைஹி அப்படிங்கிற சுப்ஹானக்கல்லாஹ் வபிஹம்தி அல்லாஹ்வு சொல்லி ரசூலுல்லாஹி இறக்கும் தருவாயில் அதிகமாக பாவமன்னிப்பு கேட்ட இந்த பிரார்த்தனையில சுப்ஹானக்கல்லாஹ் வபிஹம்தி அல்லாஹ்வு சொல்லி ரசூலுல்லாஹ் அதிகமாக கேட்டார்கள். இந்த பிரார்த்தனை இந்த பாவமன்னிப்பை அதிகமாக கேளுங்க. மரணத்துக்கு முன்னாடி பாவமன்னிப்பை விட்டுறாதீங்க, பாவமன்னிப்பு விட்டாங்க. நிறைய பாவமன்னிப்பு இருக்கிற இறுதியாக அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன்த மஸ்ஸலத் அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபுலக நிஅமத்தி அலைஹி வ அபுலக தம்ம ஃபுர்லி நகுல் குலும இல்லா அன்த என்று சொல்லக்கூடிய இந்த தலையாய பாவமன்னிப்பை இரண்டு மாலையிலும் காலையிலும் 2 வேளையும் ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னாங்களே. இந்த பாவமன்னிப்பை கேட்டால் இந்த பாவமன்னிப்பு மூலமாக அல்லாஹ் நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்பாமல் இருக்க மாட்டான். இந்த மனசுல கொண்டு இன்ஷா அல்லாஹ் மரணத்திற்கு முன்னாடி நாம் செய்ய வேண்டிய நல்ல முறை செய்து கொண்டு ஒரு மூமினாக முஸ்லீமாகவே வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த சிந்தனையிலேயே மரணத்துக்கு முன்னாடி வாழ்ந்து நன்மக்களாக இந்த உலகத்திலிருந்து கனிமோடு மறைக்கூடிய மக்களாக உயிர சொந்தமான ஜன்னத்தில் உசடைக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள்வீர். அஸ்ஸலாமு அலைக்கும்.